ஹாய் குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த மரச்சினி கிழங்குல இருந்து எப்படி வெட்டுக்கிழங்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வெட்டுக்கிழங்கு வந்து எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீசன் வந்து இல்லாத டைமில், அதுக்கப்புறமா மழை டைமில், முன்னாடி காலத்தில் எல்லாமே விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த மழை காலத்தில் எல்லாமே வேலைக்கு வந்து போக முடியாது. ஸோ அந்த டைமில் தான் இது எல்லாமே வேக வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்காகத்தான் இந்த எறும்புகள் எல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். அதாவது கோடை காலத்தில் வந்து அங்கங்கேயா போய் எல்லாமே சேகரித்து அவங்களோட கூட்டில் வந்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறமா தான் இந்த மழைக்காலத்தில் வந்து அதையெல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஏன்னா மழைக்காலத்தில் வந்து அது வெளியில் வந்துச்சு அப்படின்னா செத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சேமித்து வச்சுருக்கோம். அதே மாதிரி தாங்க முன்னாடி காலத்துலலாம் இந்த மாதிரி கிழங்கு வகைகள் எல்லாத்தையுமே நல்லா உலர வச்சு இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் ஒரு இது தாங்க இந்த மரச்சினி கிழங்கு. ஸோ இப்போ வந்து இந்த வாட்டி மரச்சினி கிழங்கு வந்து நிறைய வந்து நாங்கள் ஊனியிருந்தோம். ஸோ அதை இப்போ தம்பி தான் எடுத்துகிட்ருக்கான். ரொம்ப அதிகமாக பிடிக்காட்டியும் கூட கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து கிழங்குகள் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த மரச்சினி கிழங்குல நிறைய ரெசிபீஸ் பண்ணலாங்க. இதை வந்து இப்போ வெட்டுக்கிழங்கு போடுறத பற்றி தான் நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த பச்சை கிழங்கை வந்து நம்ம வந்து வேக வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மயக்கி சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா நெத்தலி மீனுக்கு கூட போட்டு மயக்கி சாப்பிடலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதில் வந்து கட் பண்ணி நம்ம வந்து பொரித்து சாப்பிடலாம். இதை வந்து வட்டமாட்டு கட் பண்ணி வேக வச்சு அதை சீவல் மாதிரி பண்ணி நல்லா காய வச்சு நம்ம வந்து அதை கூட உணர்த்தி வச்சிட்டோம் அப்படின்னா எத்தனை வருஷம் ஆனாலும் கெடாது. அதை கூட நாம் வந்து பொரித்து சாப்பிடலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட ரெசிபீஸ் உண்டு இந்த கிழங்குல. ஸோ இப்போ வந்து நாம் இந்த வெட்டுக்கிழங்கை வந்து எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து இந்த கிழங்குக்கு மேலே இருக்கிற தோலை வந்து நாம் வந்து டீப்பாக ரிமூவ் பண்ணிக்கணும். நான் ஒரு ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன். அதாவது இந்த தோலை வந்து லைட்டாக சீவி கூட நாம் வந்து வெட்டுக்கிழங்கு ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கலாம். பட் அது வந்து நம்ம வந்து புட்டுக்கெல்லாம் அந்த கிழங்கை வந்து இடித்து இது பண்ணணும் அப்படின்னா லைட்டாக கசப்பு தன்மை இருக்கும். பட் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம கிளியராக வந்து கிழங்கோட தோலை எடுத்து நீட்டாக க்ளீன் பண்ணி அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி பீசஸ் ஆட்டு வெட்டி போட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா இதை வந்து நமக்கு தேவையானப்போ மிஷினில் கொடுத்து இடித்து நாம் வந்து இதில் புட்டு செய்யலாம். சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் முறுக்கு மாதிரியான பண்டங்கள் எல்லாமே செய்து எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா இந்த மழை டைமில் எல்லாம் சுக்கு காஃபி, கருப்பட்டி காஃபி, தேயிலை, சும்மா சாதாரண பால் சேர்க்காமல் நம்ம வந்து காஃபி போடுவோம்ல, அதுக்கு கூட இதை வந்து சமைச்சு சாப்பிடும்போது அவ்வளவு டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து மீன் குழம்பு கூட வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் வந்து தூக்கலாகவே இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி பீசஸ் ஆட்டு கட் பண்ணதுக்கப்புறமாட்டு வெயிலில் வந்து நல்லா உலர்த்தி எடுக்கணுங்க. அப்போ தான் எந்த ஒரு புழு பூச்சி எதுவுமே வராது. அதுக்கப்புறமா நல்லா உலர்ந்ததுக்கு அப்புறமா ஒரு கண்டெய்னரில் போட்டு டைட்டாக மூடி வச்சிடணும். எந்த ஒரு காற்று எதுவுமே படாதது மாதிரி அதாவது ஈர நனைப்பு படாதது மாதிரி நம்ம மூடி வச்சிடணும். இது வந்து எத்தனை வருஷம் ஆனாலுமே நம்ம வந்து கெட்டு போகாமல் இதை வந்து எப்போவுமே நாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். கண்டிப்பாக இது கெட்டு போகாதுங்க. எத்தனை வருஷம் வேணும்னாலும் இது இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பல்காக கிழங்கு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அந்த சாதா கிழங்குலேருந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் தான் இருக்கும்.